Hi guys, welcome to Kasthu kitchen. ஒவ்வொரு நாளும் ஒரு புது ரெசிபிஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அந்த வகையில இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னா மிக்ஸ் வெஜ். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மிக்ஸ் வெஜ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன், தக்காளி பியூரி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெங்காயம், டொமேட்டோ சாஸ், ஹோல் ஸ்பைசஸ், சீரகம், கஸ்தூரி மேத்தி, உப்பு, எண்ணெய். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து காய்கறிகள் எல்லாம் 80% வேக வைக்கணும். இன்றைக்கி இந்த மிக்ஸ் வெஜ் பண்ணுறதுக்கு நான் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வேக விட போகிறோம். இதில் ஸ்வீட் கார்ன் நான் சேர்க்கலை, ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து சீக்கிரமே வெந்துடும். மற்ற காய்கறிகள் வேகிறதுக்குள்ளே அது சீக்கிரமே வெந்துடும். ஸோ அதை மட்டும் நம்ம கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்தோன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி வடிய விட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகணும். நம்ம இப்போ காய்கறிலாம் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் வெஜ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாம் வேகிற அளவுக்கு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன புளிப்பு தன்மைக்காக நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறேன். இது சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கை கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் இன்னைக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை கையில் வச்சு இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம மிக்ஸ் வெஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே க்ரீமியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ் வெஜ் ரெடி. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்த காய்கறிலாம் நல்லா அந்த மசாலாவோட போட்டாய் சூப்பராக இருக்குது. உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் இதை நீங்கள் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர். நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க போதும். நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.